வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப எல்லாருமே அட்டெண்டன்ஸ் எடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம மனுஷங்களுடைய எவால்வேஷன்ல இப்போ வந்ததா தான் இருக்கும். இந்த கார்ப்பரேட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்ததுக்கு அப்புறமா தான் அட்டெண்டன்ஸ்லாம் எடுக்குறாங்க அப்படிலாம் நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் 3200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க பேப்பர். சரிங்களா? அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது 3200 வருஷங்களுக்கு பழமையானதா இருந்தாலும், அதுல எழுதியிருக்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே செம்ம ஷாக். என்னன்னா, அப்பவே அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அது ஈஜிப்ட்ல கிடைச்ச ஒரு டேப்லெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுல அட்டெண்டன்ஸ் மென்ஷன் ஆயிருக்கு. அது இல்லாம சிக் லீவ் ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்குன்னு சிக் லீவ் எடுக்கல. அவங்களுடைய ஒய்ஃப்‌க்கோ, அவங்களுடைய டாட்டருக்கோ சிக்கு அப்படி லீவ் எடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணது என்னன்னா, அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ஆகுது. அதனால வீட்டு வேலைலாம் நான் தான் போய் பார்க்கணும். எனக்கு லீவ் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க லீவும் குடுத்திருக்காங்க. இதுக்காக ஒரு டேப்லெட்ட பார்த்ததும், அந்த டைம்லயே அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஈவன் அவங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் மென்ஸ்ட்ரல் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக, அப்போ லீவ் கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்திருக்காங்க அப்படின்றது நிஜமாவே வியக்கத்தக்கது தான். 10,000 லைட் இயர்ஸோட தூரத்துல போய் பார்க்கும்போது, நம்ம சோலார் சிஸ்டம விட பல மடங்கு பெருசா இருக்கக்கூடிய ஒரு கிளவுட கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா, மில்கி வே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மில்கி வேவோடைய ஸ்ட்ரக்சர்லயே ஒரு தனி கிளவுட்ஸ் மாதிரி உருவாகியிருக்கு. இது நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லாம, மொத்த சோலார் சிஸ்டமையும் கணக்கெடுக்கும்போது, அத சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டயாமீட்டரா இந்த கிளவுட்ஸ பார்த்திருக்காங்க. இந்த கிளவுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வேற யூனிவர்ஸ்ல இருந்து நமக்கு கனெக்ட் ஆகுறத தவிர்க்கக்கூடிய ஒண்ணா பார்க்குறாங்க. எப்படி நமக்கு இப்போ கிளவுட்ஸ்ன்றது நம்மளுடைய லேண்டையும், ஸ்கையையும் பிரிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கோ, அதே மாதிரி வேற யூனிவர்ஸ்‌க்கும், நம்ம யூனிவர்ஸ்‌க்கும் கனெக்ஷனே வரக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த கேலக்ஸி தனி, அந்த கேலக்ஸி தனி அப்படின்னு பிரிக்கிற மாதிரி ஒரு தனி கிளவுட் ஸ்ட்ரக்சரே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒவ்வொரு பக்கம் அவங்களுடைய பிசினஸ மேம்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபியூயல் நமக்கு கிடைக்கும். அத வித்து அவங்களுடைய ஜிடிபி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ரைஸ் இருக்கு அண்ட் விவசாய நிலம் இருக்கு. இதிலிருந்து விளையக்கூடியத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு யூனிக்னெஸ் இருக்கும். அதே மாதிரி புரொடக்டிவிட்டி அப்படின்றது எல்லாரும் கன்சிஸ்டன்ட்டா ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தான். இருந்தாலும் ஏன் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா வருது? அதிகமா சம்பாரிக்க முடியலையே! ஒரு கண்ட்ரி நல்லா சம்பாரிக்குது, இன்னொரு கண்ட்ரி நல்லா சம்பாரிக்க முடியல. அப்படிலாம் யோசிக்கும்போது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. எந்த கண்ட்ரில மனுஷங்க அதிகமா வேலை செய்றாங்களோ, அங்க ரொம்ப கம்மியா தான் வருமானம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த கண்ட்ரில மனுஷங்க ரொம்ப கம்மியா வேலை செய்றாங்களோ, அங்க வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்க்கும்போது, கிரியேட்டிவ் மைண்ட் செட் அப்படின்றது அதிகமா வேலை செய்றவங்களுக்கு கிடையாது. அவங்க மோனோட்டோனியஸா ஒரு வேலை அந்த வேலைய மட்டும் அப்படியே தட்டு தட்டுன்னு தட்டிட்டு ஓடிருவாங்க. அதுவே கம்மியா வேலை செய்றவங்களுடைய பிரெயின் ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. இன்ஃபாக்ட் நெறைய புது புது விஷயங்கள அவங்களால பண்ண முடியுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேஸ் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். என்னன்னா, நம்ம பாட்டுக்கு முன்னாடி நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம், நடந்துகிட்டு இருப்போம். ஏதோ ஒரு வேல பைக்ல போய்க்கிட்டு இருப்போம், இல்ல வண்டியில போய்க்கிட்டு இருப்போம். அப்படியே போயிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க எங்கிருந்தாச்சும் நம்மள பார்த்தாங்கன்னா, நமக்கு உடனே அவங்க நம்மள பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். ஈவன் நீங்க அவங்கள பார்க்கலனாலும், ஏதோ எதர்ச்சியா நீங்க திரும்பி பார்க்குற மாரி தான் திரும்புவீங்க. ஆனா, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். யாரோ நம்மள பார்க்குற மாரி இருக்கே, இங்க யாரோ நிக்கிற மாரி இருக்கே அப்படின்லாம் ஒரு சென்சேஷன் உங்களுக்கு வருது இல்லையா? அதுக்கு பேர் தான் கேஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்கள விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, எங்க இருந்தாச்சும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா, பட்டுன்னு திரும்பி பார்க்குறது அவங்க தான். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மெஷின்ஸ கண்டுபிடிக்க போராடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சப்மெரின் அப்படின்ற ஒரு விஷயம், இத கண்டுபிடிக்கிறதுல சாதாரணமான வேலை கிடையாதுங்க. இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஹெவியான என்ஜினியர்ஸ்லாம் தேவை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா, கொலம்பியால இருக்கக்கூடிய கொலம்பியன்ஸ் 2006ல ஸ்மக்லிங் பண்றதுக்காக, ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்றதுக்காக அவங்களே ஒரு சப்மெரின உருவாக்குனாங்க. அந்த சப்மெரின கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னும், அத நெறைய ரேடார்ல டிடெக்ட்டே ஆகல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே பல டாலர், பல்லாயிரம் டாலர் கிட்ட அவங்க பிசினஸ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சப்மெரின் அவங்க கிட்ட இருக்குன்ற விஷயமே யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா வொர்க் பண்ணாங்க. ஈவன் அங்க இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மி தான். அவங்களுடைய புத்திசாலித்தனத்த மட்டுமே வச்சு அப்படி ஒரு சப்மெரின கண்டுபிடிச்சாங்க. ஈவன் அங்க இருக்கக்கூடிய கோஸ்ட் கார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இத பிக் ஃபுட்ன்னும், இது வெறும் ரூமர் அப்படின்னும் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நிஜமாவே அங்க ஒரு பெரிய சப்மெரின் அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது வெளிய வரும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் கிரியேட் பண்ணுச்சு. கடவாப்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இதுக்கான வேலையே கிடையாதுப்பா. அது தேவையில்லாம வரும். சும்மா தொந்தரவு பண்ணும், வலிக்கும். ஈவன் ஏச கோசலாலாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டீத் மேல உரசும், கூச்சல் ஏற்படும். இது ஒரு தேவையில்லாத பல்லு அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் போக போக அந்த மாரி கடவாப்பல்லாம் வளருமா அப்படின்னே தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுவே அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹியூமனுடைய எவாலுவேஷன்ல அது தேவையில்ல. அது யூஸே பண்ணலன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சுரும் நம்மளுடைய பாடியில. இப்படிதான் நம்ம நெறைய யூஸ் பண்ணாம வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சுருச்சு.
வந்துருச்சு. அதில ஒண்ணு இந்த விஸ்டம் டீத். ஆனா, இந்த கடவா பல்லுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ நெறைய பிரச்சனைகளுக்கு நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின், ஹார்ட், ஜாயிண்ட் இந்த டிசீஸ் எல்லாத்துக்குமே கடவா பல்லுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ எடுத்தோம்னா, நம்ம செல் தெரப்பி மூலியமா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அத வச்சு நெறைய இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அத நடைமுறைக்கு செயல்படுத்தவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா, யாரும் உங்களுடைய கடவா பல்ல எடுத்துறாதீங்க. சும்மாவாவது ஒரு எக்சர்சைஸா அந்த இடத்துல ஏதாவது வச்சு கடிங்க அப்படின்ற லெவலுக்கு இன்சிஸ்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.